என்ன பையன் எடுத்துட்டு போறாய்? நான் ஒன்ன பார்க்க வரல. ஓ பாட்டிய கூப்பிடு. பாட்டி இப்பதான் மளிகை கடைக்கு போயிருக்காளா? ஓ, எப்படி கண்டுபிடிச்சே? எனக்கு எல்லாம் தெரியும். கேட்டியா? வாங்கண்ணா, உள்ள வாங்க. இல்லை, நான் வரல. என் பையன் கொடு, நான் போகணும். அது கிளம்பிட்டோம். பையன் கொடுங்க. இங்க வாங்க. புதுசா காஃபி போட்டுருக்கேன். காஃபி கொடுத்தாட்டுமா? புது காபி குடியா? ஓ, 4 கிலோ தெரியும். லிஸ்ட்ல இருக்கு. இந்த பாத்தியா, அங்க உசரத்துல ஜரிக மாதிரி கடைசியா இருக்கு. பாத்தியா? ஓ, என்ன சிரிக்கிறாய்? வெக்கமாலையா நோக்கு? எங்க அக்கௌண்ட்ல உங்க மளிகை சாமான் வாங்குறதா? அப்படிதான். ஆனா பாட்டி என்ன தெரியுமா, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருந்தாலும் உப்பு புளி அரிசிலாம் நீங்க தான் வாங்கி போடு. அதனால இப்ப வாங்கிட்டா என்ன தப்புன்னு கேட்டா. கல்யாணமா? யாருக்கு? நேக்கா? நோக்கா? நோக்க நேக்கமா? யாராவது சொன்னது? பாட்டிதான். பாட்டி ஓம் பாட்டி. பாட்டி சொன்னா நம்பிடுவாங்க. விசாரி கேண்டாமா? புது நாட்டம் வளர்ந்துருக்காய், தூண்ல பாதி நிக்கிறாய். பாட்டி சொன்னா நம்பிடுவாங்க. இத பாரு, நீ அழகா இருக்கிறாய். இல்லைங்களே, அதுக்காக கை பிடிச்சா கல்யாணமா? மறந்து விட்டீங்க. என்கிட்ட கஷ்டத்தை சொல்லு அசிங்கமா ஒருத்தன் நிப்பா பாத்திருக்கியா? அவன் கையை நான் டெய்லி பிடிக்கிறேன். அதுக்காக அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? ஈஸ்வரா, என்னாச்சு? உண்மையிலே குருவாயிருப்பா. பாருங்க, உங்களுக்கு நேக்கும் கல்யாணம் பாட்டி சொன்னாலே பொய்யா? இல்லையா? பின்ன பரம போய் பாழா போயிடுது. எது பாழா போயிடுது? பாருங்க, முன்னாடி நிக்காதீங்க, போயிடுங்க. நான் ஒன்னும் உங்ககிட்ட பேச வரலை. நான் போறேன். போங்க போங்க, உங்க கூட பேச வேண்டாம். இப்ப ஒண்ணும் இல்லாததுக்கு எதுக்கு கரையறாய் நீ? இப்ப எங்க போற நீ? வேஷம் முடிக்கிட்டு ஆக போறேன். வேண்டாம் கேட்டியா? இந்த சாகசம்ல என்கிட்ட வேண்டாம் கேட்டியா? சாகசம் ஒண்ணு இல்ல. விஷம் கொடுத்து நீ செத்தா விஷம். ஏய், இது கசக்கும் கோட்டம். நீ சாப்பிட போற கேட்டியா? என்னது விஷம்? இந்த விஷம் எங்க போச்சு? இந்த பாருங்க, உங்க மணிக்குடி அக்கௌண்ட்ல ஒரு எலி பாஷம் வாங்கி கொடுத்துருங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஆம்பளை கேட்டா வெறும் அத்தியாயம் தான், பொம்பளை கேட்டா புஸ்தகமே போட்டுருவா. என்னது கெடுத்துட்டேன்னு ஆபாசம் எல்லாம் பேசிட்டு இருக்காய்? ஆலங்கத்தால கண்ணாயெல்லாம் கண்டேனே, கையை பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு பாண்டு குட்டி எல்லாம் பேத்துட்டு மாதிரி. ஐயோ ஐயோ, பாழ போயிட்டு. இந்த பாரு, நீ கனவு கண்டதுக்கெல்லாம் நான் எப்படி ஜவாப்தாரி ஆக முடியும்? என்ன கேட்காததுக்கு குழந்தை எல்லாம் எப்படி பெற்றாங்க நீ? இது கனவுல சாப்பிடக்கூடாது. நீ அதை எடுத்து ஒண்ணும் இல்லை, விட்டுரு. எதுக்கு கரையிறாய் நீ? எதுக்காக கரையிறாய்? அதை மட்டும் சொல்லு. யாரு இருக்கா? பாட்டி நோத்தி இருக்கா? ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லை. கேட்டீங்களா? கல்யாண காட்சி வந்து யாரு நடத்தி வைப்பேன்? எங்க அம்மா நோத்தி இருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? ஐயோ, அழக்கூடாது. பாட்டி அழுதா என்னால தாக்க முடியாது. கேட்டியா? எங்க அதுல எனக்கு அம்மா கிடையாது, அக்கா கிடையாது, தங்க கிடையாது, யாரும் கிடையாது, பொம்மநாட்டியே கிடையாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்பா சமையல் கட்டு போக வரது பண்ணி இப்போ மளிகை கடை, அவ்வளவுதான். நான் ஒரு பொம்மநாட்டியை ஏற எடுத்து பார்த்ததில்லை. உண்மையில சத்தியமா சொல்றேன். இப்போ உங்க பாட்டி பண்ண கொலஸ்டையால தெருவை ஏற்பட்டு சொல்லி யாரும் கூப்பிடுறது? திருப்பூர் சுந்தரி திருப்பூர் சுந்தரி உன் பேர் தான் சொல்லி கூப்பிடுறான். முந்தானத்து ஒரு பொட்டி பேர். நான் ஸ்கூட்டர்ல விட்டு இருக்கும்போது திருப்பூர் திருப்பூர்னு சொன்னான். அந்த ஸ்கூட்டர் தான் நினைச்சிட்டு அப்படியே திருப்பி ஆட்டோ ரிக்ஷால இல்ல போயிட்டு போறது. அந்த பாட்டியில எத்தனை கஷ்டம் தெரியுமா? கிடையாது. அதுக்குதான் கல்யாணத்துல ஒரு மாவன் தூங்கிட்டு இருந்தாரா, பல்சத்தை திருடி வந்துட்ட. வழக்கம் போல நான் திருப்பி வைக்கலான்னு போனேன்னா பக்கத்துல வச்சுட்டேன். மாமா பறந்து படுத்தாரா, பந்து கடிச்செடுத்து சாரி கேட்டியா? நீவும் கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்காய், நான் சிரிச்சுட்டேன். ஓ, எனக்கு அன்னைக்கு ரொம்ப அழகியா வந்தது, ஆனா இப்போ சிரிப்பு சிரிப்பா வருது. என்னது எது? கட்டிட்டு இருக்கோம். கட்டிட்டு இருக்கோமா? கட்டிட்டு இருக்கோம். ஆமா, பேச்சு வாக்குல தெரியல. நான் போயிட்டு வரேன். ஐயோ, வாசல்ல நினைச்சிட்டு பீரோவை திறந்துட்டேன். ஆமா, அதுக்கு அப்படிதான் பாடி தொட்டு டமாலுக்கு விழுந்துட்டேன். சுந்தர ஞானம் தேர்ந்திருந்தால் திருவோணம்.